அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி மேல்நிலை 2ஆம் ஆண்டு தமிழில் பொதுத்தமிழ் முதல் இயல் பார்க்க போகிறோம். 12th படிக்கிற மாணவர்களுக்கும் இப்போ டெட்டு கால்ஃபர் வந்திருக்கு. கண்டிப்பாக டெட்டில் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற தமிழ் புக் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதில் முதல் இயல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 12th இப்போ ஆனுவல் எக்ஸாம் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. படிக்கிற நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேபோல் டெட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெட்டு டிஎன்பிசிக்கு தமிழ் அவசியம் தேவை. அதுவும் டெட்டு இப்போ ஆனுவல் பிளானராக விட்டுட்டாங்க. முதல் இயல் பார்க்க போகிறோம். முதல் இயலில் உயிரினும் ஓம்பப்படும். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு பாறை மாங்குளத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மதுரையில் இருக்குது. அடுத்தது இளந்தமிழை இல்லை தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டியலங்கார உரைமேற்கோள் பாடல். தண்டியலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வடமொழியில் காவியதர்ஷம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது இந்த தண்டியலங்காரம். இதில் பொதுவணியல், பொருளணியல், சொல்லணியல் என்று 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. இலக்கண நூலார்கள், உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்ற ஒரு நூல் அது தண்டியலங்காரம்தான். 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை இது குறிக்கும். வடமொழியில் வடமொழி தண்டி, தமிழில் தமிழ் தண்டி அவர்கள் எழுதியிருப்பார். அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடிய நூல் அப்படின்னா அது தண்டி மாறன் குவளை. இந்த தண்டியலங்காரம், மாறலங்காலம், குவளையானந்தான் சொல்லலாம். அணி இலக்கணத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய நூல் அப்படின்னா அது தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம் இதெல்லாமே அணி இலக்கணத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய நூல். இந்த தண்ணீரில்லாத தமிழ் தண்டியலங்காரம் உரைமேற்கோள் பாடலாக இடம்பெற்றிருக்கிறது. வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கதாக தமிழ் இருக்கிறது. வினாக்கள் கேட்கலாம். வானம் அளந்தது அனைத்தையும் அளக்க வலிமை மிக்கது எது அப்படின்னு கேட்கலாம். தமிழ். நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழருடைய பரப்பை விரிவையும் ஆழத்தையும் புலவர்கள் போற்றுகிறார்கள். நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பாகவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றி பாடுகிறார்கள். உங்களுடைய உயர்ந்தோர் தொலைவிலங்கி எங்களு நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்குதிருன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இதில் ஓங்கி உயர்ந்திருக்கின்ற மலைகளுக்கிடையில் தோற்றம் பெற்று இந்த ஏங்குலின் ஞாலத்து கடல் சூழ்ந்திருக்கின்ற இந்த நிலவுலகத்தில் புறையிருளை அகற்றுவது எது அப்படின்னா இந்த சூரியன். அதே போல் ஆங்கவற்றில் மின்னே தனியாளி வெங்குதிருண்டு ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். அதே போல் ஓங்கி உயர்ந்திருக்கின்ற மேருமலை முதலான மலைகளிலே தோற்றம் பெற்றிருக்கின்ற தமிழ் மொழியானதும் மக்களுடைய அறியாமை எனும் அகையிருளை போக்குகிறது. உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி மக்களால் போற்றப்பட்டு கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தினுடைய புறையிருளை அகற்றுவது கதிரவன். வதிக மலையில் தோன்றி சான்றோரால் தொல்லப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அகையிருளை போக்குவது இந்த தமிழ். அப்போ தனக்கு நிகரல்லாத தமிழ் என்று சொல்லுகிறார்கள். இந்த பாட்டில் பொருள் வேற்றுமையணி இடம்பெற்றிருக்கிறது. அணி விளக்கம், சான்று விளக்கம், அணி பொருத்தம் என்று 4 மதிப்பெண் வரக்கூடிய பகுதி இந்த பாட்டு. மனப்பாட பாட்டு எழுதினா வந்திருந்தாலும் மனப்பாட பாட்டு 4 மதிப்பெண் வந்துடும். ஒருவேளை அணி கேட்டிருந்தானாக்க கண்டிப்பாக அணி எழுதினாலும் 4 மதிப்பெண் வந்துடும். இதுக்கு அணி விளக்கம் பார்த்திங்கன்னா இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. இதில் தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதல்ல சொல்கிறாங்க. அதில் தமிழ் தண்ணீர் இல்லாதது தன்மையுடையது என்பதை வேறுபடுத்தி காட்டுவதனால் இது பொருள் வேற்றுமை அணியாக இடம்பெற்றிருக்கிறது. அணி விளக்கம், சான்று பாட்டு எழுதிக்கலாம், சான்றுக்கான விளக்கம் பாடலின் பொருள் எழுதிக்கலாம். அணி பொறுத்து இந்த கீழே இருக்கிற செய்தியை எழுதினா போதுமானது. உயர்ந்தோர் வினையால் அணையும் பெயர் செய்த செயலையும் செய்த நபரையும் சிறப்பித்து வரக்கூடியது வினையால் அணையும் பெயர். வெங்கதிர் பண்பு தொகை வெம்மை கூட்டல் கதிர் பிரிக்கலாம். இல்லாத என்பது தான் இடைக்குறையாக வந்திருக்கிறது. இல்லாத வந்துங்கிறது எப்படி பிரிக்கலாம்? வா என்பது பகுதி, அதில் குறுகி இருக்கிறது வா என்பது விகாரம். இத்து சந்தி இந்தானது விகாரம், இத்து கூட்டல்
ஊ. இத்து இறந்த கால அடைநிலை ஊ என்பது வினை எச்ச விகுதியாக வரும். அதேபோல் உயர்ந்தோர் உயர் பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால அடைநிலை ஓர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. இதில் ஆர் ஈற்ற இயலெழுத்தான ஆ ஓ என தெரிந்து வருகிறது என நெடுநூல் நூற்பா சொல்லுகிறது. விலங்கி எப்படி பிரிக்கலாம்? விலங்கு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். விலங்கி என்பது விலங்கு கூட்டல் ஈ, விலங்கு பகுதி, ஈ என்பது வினையச்சு விகுதியாக வரும். ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் என்று பிரிக்கலாம். ஆங்கில் பார்த்தீங்கன்னாக்க நிலைமொழி ஈட்டெழுத்தில் ஆங்கில் என்ன இருக்குது? ஆங்கு அதில் என்ன இருக்குது? இக்கு கூட்டல் ஊ இருக்குது. அதில் உகரம், அதாவது உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டோடும் என விதிப்படி ஆங்கில் இக்கு கூட்டல் ஊவில் உகரம் போயிடுச்சுனாக்க ஆங் கூட்டல் அவற்றுள் இருக்கும். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்று விதி என்னும் இயல்படி இக்கு கூட்டல் ஆ எனாயிரம் காவாக ஆங்கவற்றுள் என்று வரும். அடுத்து தனியாளி தனி கூட்டல் ஆளி ஈ வழியவும் யானை உயிர் வழியவும். தனியில் என்ன இருக்குது? இன்னு கூட்டல் ஈ இருக்குது. நிலைமொழி ஈட்டில் இன்னு கூட்டல் ஈ. நிலைமொழி ஈட்டெழுத்தில் இகரம் ஒருமொழி முதலெழுத்தில் உயிரெழுத்து வந்தால் எகர உடம்புடைமையாக ஈ வெளியவும் ஏனைய உயிர் வழியவும் ஏமுனி விருமையை புணரும் என்ற விதி இடம்பெற்று வரும். அடுத்தது தனி கூட்டல் ஆளி. தனியில் நிலைமொழி ஈட்டில் இப்போ என்ன இருக்குது? ஈங்கிற மெய்யெழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்தும் ஒருமொழி முதலெழுத்தில் இருக்குது. அப்போ ஈ கூட்டலா உடல்மையில் உயிர் ஒன்று விதி என்ன விதிப்படி ஈ கூட்டலா என்னாகும்? யாவாக தனியாளி என்று மாறும். அடுத்து வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர்னு பிரிக்கலாம். ஈறுபுதல் விதிப்படி மை விகுதி போயிடும். அது வெம் கூட்டல் கதிர்னு இருக்கும். முன்னின்ற மெய்த்திருதலின் விதிப்படி ககரத்துக்கு மகரம் போயிட்டு ககரத்துக்கு இணையெழுத்தான இங்கு பெற்று வெங்கதிர் என்று வரும். சரிங்களா? இதுபோல் வினாக்கள் கேட்கலாம். அடுத்தது ஒரு காணொலியில் அடுத்த பாடலை ஒவ்வொரு தினமும் ஒரு தலைப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த தண்ணீர் இல்லாத தமிழ் பார்த்துங்க. அடுத்தது ஒரு தலைப்பு நம்ம அடுத்தது ஒரு காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.